வணக்கம். எல்லாம் வல்ல மூகாம்பிகையினுடைய அருளோடு இன்றைய சிந்தனைகள். நாம் நமது நம்முடையது அப்படின்னு இன்னைக்கு நிறைய பார்த்துக்கிட்டு இருக்கோம். கணவன் மனைவி ஒற்றுமை அப்படிங்கிறது இன்றைய நிலைமையில் இருக்கா? ஏன்னா ஒரு பெண்ணை பார்த்து அந்த பெண்ணுக்கு திருமணம் செய்து வைத்து அதன் பிறகு அந்த பெண் நல்ல விதமாக வாழ்ந்து 10 ஆண்டு காலம் வாழ்ந்த பிறகுதான் அவர்கள் எப்படி வாழ்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். ஏன் இவ்வளவு நாட்கள்? கல்யாணம் பண்ண உடனேயுமே பார்த்தீங்கன்னா 90கள்லாம் பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணி ஒரு வருஷத்துலேயே தெரிஞ்சிடும் இவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு. இன்றைக்கு 10 ஆண்டுகள் சென்ற பிறகுதான் இவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. இதற்கான காரணம் என்ன? எங்கிருந்து இவருடைய மனநிலைகள் மாறுகிறது? வெளி உலகம் அப்படிங்கிறது மிக முக்கியமானது. இந்த வெளி உலகம் அப்படிங்கிறதுல திரையுலகம் அப்படிங்கிறது மிக முக்கியமானது. ஏன்னா விட்டல் பூச்சிகள் ஒருவரை பார்த்து அதே போல் நாமும் வாழ வேண்டும் என்கின்ற எண்ணத்தை இவர்கள் உருவாக்குகிறார்கள். இன்றைய காலங்களில் இப்போ நான் இப்படி இருக்கிறேன், ஆனால் என்ன மாதிரி நீங்களும் இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடாது. உங்களுடைய வேலைக்கு ஏற்றாற்போல், உங்களுடைய குடும்ப சூழ்நிலைக்கு ஏற்றாற்போல், உங்களுடைய வருமானத்திற்கு ஏற்றாற்போல் நீங்கள் வாழ வேண்டும். ஏன்னா இந்த பணம் மட்டும் உங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிப்பது அல்ல. ஏன்னா 500 கோடி இல்லை, 5000 கோடி உங்களிடத்தில் பணம் இருந்தாலும் வாழ்க்கை என்பது மிக குறைவான நாட்களே. அந்த குறைவான நாட்களில் நீங்கள் நிம்மதியாக இருந்த நாட்கள் எவ்வளவு நாட்கள்? சந்தோஷமாக இருந்த நாட்கள் எவ்வளவு நாட்கள்? நீங்கள் சந்தோஷம் என்று நினைப்பது எதை நினைக்கிறீர்கள்? உண்ணுகின்ற உணவா? இல்லை நீங்கள் உடுத்துகின்ற உடையா? உங்களுடைய செயல்பாடுகளா? சந்தோஷம் என்பது உங்களுடைய மகன் உங்களை பார்த்து எனது அப்பாவை போல் வேறு யாரும் இருக்க முடியாது என்று உறுதிபட சொல்ல வேண்டும். அதே போல் நீங்களும் உங்களுடைய மகளை பார்த்து என் மகள் அப்படின்னு தைரியமா சொல்லணும். அதுதான் சந்தோஷம். நமக்கு பின்னால் வரும் சந்ததிகளை நாம் எப்படி உருவாக்கப் போகிறோம்? அதுக்கு தான் நிறைய திருவள்ளுவர் சொல்லியிருக்கார். நிறைய மகான்கள், காஞ்சி மகான், நிறைய மகான்கள் நமக்கு நிறைய விஷயங்களை சொல்லிக் கொடுத்திருக்கு. ஆனால் அதையெல்லாம் இன்றைக்கு நாம் மறந்துவிட்டு இந்த திருமண முறிவு அப்படிங்கிறதுல நிறைய காலத்தை கடத்துகிறோம். அது ஏன் அப்படின்னா நம்மளுடைய எண்ண ஓட்டங்கள் சரியாக இல்லை. ஏன்னா இன்னைக்கு பார்க்கின்ற படம், திரையுலகம் எப்படி இருக்கு அப்படின்னு பாருங்க. பெண்களை எப்படி சித்தரிக்கிறார்கள் என்று பாருங்கள். போதை பொருளை விட கேவலமாக சித்தரிக்கிறார்கள். பெண்களை தெய்வமாக வழிபட்ட இந்து மதத்தில் இருக்கக்கூடியவர்களே இதை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா நீங்கள் வருகின்ற ஒவ்வொரு திரைக்காவியங்கள் அப்படின்னு சொல்றீங்க, நமக்கு பின்னால் வரக்கூடிய சந்ததிகள் இதை பார்த்தால் இவ்வளவு கேவலமாகவா படம் எடுப்பீர்கள் அப்படின்னு நினைக்கக்கூடாது.
அதாவது புனைகின்ற ஒரு கதை அப்படின்னு சொன்னால் அது எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம், அது கதையாகத்தான் இருக்கும். நீங்கள் அதை காட்சி பொருளாக மாற்றுகின்ற பொழுது இந்த காட்சி ஒருவருடைய மனதில் வன்மத்தை உருவாக்கும். அந்த வன்மத்தை உருவாக்குவதனால் மக்களுடைய வாழ்க்கை பாதிக்கப்படுகிறது. விட்டல் பூச்சிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எதை பார்த்தாலும் அதை போல் நாமும் வாழ வேண்டும் என்கின்ற எண்ணத்தை உருவாக்குகிறீர்கள். இது போன்ற எண்ணங்கள் உருவாகுகின்ற பொழுது அவர்கள், குறிப்பாக பெண்கள், தங்களுடைய வாழ்க்கையில் துன்பத்தை அனுபவிக்கிறார்கள். எண்ணங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். நாம் சமுதாயத்தில் வாழுகின்ற பொழுது நம்முடைய சமுதாயம் உயர்வாக வேண்டும் என்றால் நம்முடைய எண்ணம் முதலில் உயர்வானதாக இருக்க வேண்டும். நம் சமுதாயத்தை மற்றவர்கள் பின்பற்ற வேண்டும் என்றால், நம்மளுடைய இந்து மதத்தை மற்றவர்கள் பின்பற்ற வேண்டும் என்றால் நம்முடைய எண்ணங்கள் மிக முக்கியமானதாக இருக்க வேண்டும். அதுக்காக தான் நிறைய குருமார்கள், விவேகானந்தர் போல் நிறைய குருமார்கள் பிறந்து நம் பூமியில் வாழ்ந்து நம்மை வழிநடத்தி இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட குருமார்கள் வாழ்ந்த இந்த பூமியில் இன்றைய தினம் திரையுலகம் என்கின்ற சொல்லுகின்ற ஒரு சில திரைப்படங்கள் மிக கேவலமாக இருப்பதினால் மக்களுடைய மனநிலை பாதிக்கப்படுகிறது. அப்படிப்பட்ட பாதிப்பை சந்திக்கின்றவர்கள் யார் என்று கேட்டால் பெண்கள் தான். பெண்களுடைய வாழ்வியல் அப்படிங்கிறதையே மாற்றி வச்சிருக்கிறீங்க. பெண்கள் என்றால் தெய்வங்கள். அவர்களை போல் ஒரு கருணை உள்ளம் கொண்டவர்கள் வேறு யாரும் இருக்க முடியாது. அந்த கருணை உள்ளம் கொண்டதனால்தான் அவர்கள் கடவுளுக்கு சமமாக பார்க்கப்படுகிறார்கள். சப்த நதிகளுக்கும் பெண்களுடைய பெயர், பூமிக்கு பெண்களுடைய பெயர். ஏன் அப்படின்னா, பூமியை மிஞ்சும் தாய் மனம் உண்டு. ஏன்னா பூமியை விட பொறுமையானவள் பெண்கள். அந்த பெண்களுடைய வாழ்வியல் மாறுவது அப்படிங்கிறது மிகுந்த வேதனைக்குள்ளாக இருக்கிறது. நல்ல திரைப்படங்களை பாருங்கள். நிறைய நம்மளுடைய தமிழ் கதைகள், உவே சுவாமிநாத ஐயர் தமிழ் தாத்தா நமக்காக நிறைய கதைகளை தேடி கண்டுபிடித்து கொடுத்திருக்கிறார்கள். இந்த சுவாமிநாத ஐயர் நிறைய கதைகளை நமக்காக தேடி கண்டுபிடித்து தொல்காப்பியம் முதல் எல்லா கதைகளையும் நமக்கு தந்திருக்கிறார்கள். அதையெல்லாம் படியுங்கள். எல்லோரும் இன்புற்றிருக்க சுவாமிநாத சுவாமியை பிரார்த்தனை செய்கிறேன்.